வனிதா விஜயகுமார் அவர்கள வந்துட்டு அவங்க ஃபேமிலிலேருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. எங்களுக்கும் வனிதாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாரி அவங்க வீட்டார்களும் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல, வனிதா அவர்கள் வந்துட்டு அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சும் இருக்காங்க. அவங்க என்னதான் அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருந்தாலும், அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்துட்டு சினிமா துறையை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க. நடிகராவும் இல்ல டைரக்டராவோ எல்லாருமே வந்து சினிமா துறையில இருந்துட்டு இருக்காங்க. வனிதா அவர்களும் நானும் சினிமா துறையில தான் இருக்கேன். அண்ட் என்னுடைய மகளும் சினிமா துறையில தான் இருக்கா. அவளும் சினிமால தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதை ப்ரூவ் பண்ற விதமா இப்போ வந்து ஜோவிகா அவர்களை ஹீரோயின் ஆக்குற வேலையில இப்போ வந்து வனிதா அவர்கள் இறங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனிதா அவர்களோட மூத்த பையனான ஸ்ரீஹரி அவர்களுக்கு வந்து இப்போ ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கிறதாவும் அண்ட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அவர் ஹீரோவா ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்களோட தங்கச்சியான பிரீதா அவர்களோட மகனான ஸ்ரீராம் ஹரி அவர்கள் வந்துட்டு இப்போ டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. அவர் ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணி அந்த ஷார்ட் பிலிம் வந்து இப்போ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஷார்ட் பிலிம்க்கு பயங்கரமான பேரும் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு ஸ்ரீராம் ஹரிக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுகளையும் சொல்லி இருந்திருக்காங்க. ஸ்ரீராம் ஹரி வந்து இந்த படத்துல வந்து அவங்களோட சித்தியை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஷார்ட் பிலிம் வந்து பயங்கரமான ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்ரீராம் ஹரி வந்து ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆயிவாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஸ்ரீராம் ஹரி அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் இதுல வந்து பெரிய திரையில வந்துட்டு அவரோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரோட ஷார்ட் பிலிம் வந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் வனிதா அவர்கள் வந்துட்டு இங்க இதை வந்து பயங்கரமான போட்டியா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மூத்த மகன் வந்துட்டு இப்போ ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட தங்கச்சி மகனான ஸ்ரீராம் ஹரி அவர்களும் வந்துட்டு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆக போற நிலையில இப்போ அவங்களுடைய மகளையும் வந்து நான் ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுல பயங்கர வேகமா வனிதா அவர்கள் வந்து நிறைய வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு குடும்பத்துக்குள்ள பயங்கரமான ஒரு போட்டியை கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. விஜயகுமார் அவர்களோட குடும்பத்துல வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல இருந்து ஆக்டர் அண்ட் டைரக்டர் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.